அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு 6. ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? ராவணன் இலங்கையோட அரசன். ராவணன் பெருமை மிகு சிவபக்தன். சிவன்கிட்ட வரம் பெற்று பல அஸ்திரங்களையும் பெற்றவர் ராவணன். ராவணன் பெரிய பலசாலி. பார்த்தாலே பெரிய பிரம்மாண்டமான உருவமாக இருப்பாங்க. பார்க்குறவங்களாம் அசந்து போகிற அளவுக்கு அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார் ராவணன். ராவணனுக்கு அம்மா பேர் கைகசி. ராவணனோட சகோதரர்கள் கும்பகர்ணன். கும்பகர்ணன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை எந்திரிப்பார். ராவணனோட தங்கை சூர்பனகை. ராவணர் ஊர் இலங்கை எப்படி இருக்குன்னா, அனுமன், சீதா, லக்ஷ்மணன் 3 பேர் போகும்போது ராவணன் சொல்லுவாராமா, அயோத்தியை பற்றி கவிதை எழுதினவங்க இந்த இலங்கையை எழுதாமல் விட்டுட்டாங்களோ, எவ்வளோ பெரிய அழகாக இருக்குது. மதில் சுவர்லாம் சூரியன் தாண்டுற அளவுக்கு, சூரியனே தாண்ட முடியாத அளவுக்கு மதில் சுவர் அவ்வளோ அழகாக இருக்குமா. மாளிகையெல்லாம் மரகதத்திலேயே தேர் இருக்குமா. அவ்வளோ அழகு. அப்படி ஒரு அழகாக இருந்தது ராவணனோட இலங்கை நகரம். அங்கே தேவர்கள்லாம் வருணன், இந்திரன், எல்லா தேவர்களுமே அங்கே நல்லா அந்த நாட்டுக்கு தேவையான பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாமா. சங்க நதி, பதும நதி, எல்லா மக்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டு அவ்வளோ பொருட்செல்வங்கள் கொடுப்ப தேவர்களே அங்கே இருந்தாங்களாமா. பெண்கள்லாம் ஆடல் பாடல் பாடி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களாமா. அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த ஊரில் ஒரு பைத்தியம் கூட சந்தோஷமாக இருக்குமா, தூங்குமா. மற்ற இடத்துல சும்மா இருக்கவங்களே தூங்க மாட்டாங்க. அங்கே பைத்தியம் கூட தூங்குற அளவுக்கு அந்த ஊர் ஆடல் பாடல் கோலாகலமாக பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாமா. ராவணனுக்கு சூர்பனகைன்னு ஒரு தங்கை இருக்காங்க. ராவணன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் காட்டில் எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சூர்பனகை ராவணன் பார்க்க நேரிடும் போது ராமனை பிடிச்சி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க சூர்பனகை. ராமன் சொல்லுவார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அடித்ததுனால சூர்பனகையோட மூக்கு வெட்டி ரத்தம் ஒழுகி கத்துற சத்தம் கேட்டு ராவணனுக்கே கேட்கும். அப்போ ஓடி போய் ராவணன்கிட்ட சொல்லும்போது ராவணன் புஷ்பரக விமானத்தை எடுத்துட்டு சீதை கடத்திட்டு போகும்போது ஜடாயு பறவை வாளால் வெட்டிடுவார். அதுக்கு முன்னாடி மாரீசனை மான் வேடத்தில் அனுப்பி மாரீசனையும் யூஸ் பண்ணிக்குவார் ராவணன். சீதா தேவி போகும்போது தன்னோட நகையெல்லாம் போட்டுட்டு போவாங்க. ராமன் லக்ஷ்மணனுக்கு அடையாளம் தெரியறதுக்காக, சீதா தேவி காப்பாற்றணுன்றதுக்காக ராமன் லக்ஷ்மணன் போகும்போது வாலியை ஜெயித்து சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தை ஆட்சி கொடுத்துட்டு சுக்ரீவனோட வானரப்படைகளோட ராமர் லக்ஷ்மணன் சீதையை மீட்கிறதுக்காக ராவணனோட ஊருக்கு போய் போர் செய்ய போகிறாங்க. சுக்ரீவன் முதல் நாள் போகும்போது சுக்ரீவன் ராவணன் ஜெயிச்சிருவார். 2வது நாள் லக்ஷ்மணன் போகும்போதும் ராவணன் ஜெயிச்சிருவார். சுருண்டு விழுந்துருவார் லக்ஷ்மணன். அப்போ போய் அனுமன் தான் எடுத்துகிட்டு வருவார். 3வது நாள் ராமன் அங்கதன் போய் சொல்லுவாங்க, நீ சண்டை போடாத, நீ போயிரு, சீத்தை வெளியில் விட்டுரு, அது உனக்கு நல்லது அப்படின்னோடனே ராவணன் சொல்லுவார், வாலி என்னோட ஃப்ரெண்டு, நீ வா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் அறவழியில் தான் இருப்பேன், நான் ராமன் கூடயே போகிறேன்னு சொல்லிடுவார். விபீஷ்ணரும் அப்படி தான் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வேணா அங்கே போன்னு சொன்னோன்னே விபீஷ்ணரும் ராமர் கூடயே வந்துடுவார். ராவணன் கூட மண்டோதரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது. மண்டோதரியும் ராவணன் பேச்சை கேட்க மாட்டார். ராவணன் அடுத்தது ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் போருக்கு ரெடியாகி போகிறாங்க. அடுத்த நாள் முதல் நாள் போகும்போது ராமரோட வில்லோட அஸ்திரத்தெல்லாம் தாங்க முடியாமல் ராவணன்கிட்ட ஒன்றுமே இருக்காது, வெற்றுடலாக இருப்பார். அப்போ ராமர் பார்த்து சொல்லுவார், ராவணா நீ போய் நாளைக்கு போயிட்டு வா, திருந்தி வா அப்படின்னு சொல்லுவார். ராவணன் என்ன நினச்சிட்டு இருப்பார், அப்போ போகும்போதே நாளைக்கு நான் போரிட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அடுத்த நாள் வரும்போது சிவன்கிட்ட பூஜை பண்ணிட்டு பிரம்மா கிட்ட இருந்து வாங்கின மார்பு கவசம், சிவன்கிட்ட இருந்து வாங்கின வாள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போருக்கு வருவார். ராமரை பார்க்கும்போது அவருக்கு நாராயணனே தெரிவார். அவருக்கு தவ வலிமையினால அவருக்கு புரிஞ்சிருச்சு, இவர் நாராயணன் தான், இவர்கிட்ட நம்ம உயிர் போகும்போது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் வச்சுக்கிட்டு அவர் ராவணனோட வில்லசத்துக்கு ராவணன் உயிர் இருந்துருவார். உயிர் இருந்தாலுமே நாசம் உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். அதாவது ராமர்கிட்ட நான் இறந்தாலுமே எனக்கு சமமான எதிரியை நான் பெற்றிருக்கேன்றது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் உயிர் துறந்துருவார்.
இப்ப ராவணனோட முக்கிய காரணம் வந்து ராவணனுக்கு எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலுமே அவர் வந்து இந்த மாதிரி தாழ்ந்து போனதுக்கு காரணம் அடுத்தவரோட மனைவி வந்து பார்க்கக்கூடாது, பிறகு மனை நோக்காதான் பேராண்மை, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதும் அவங்க வந்து எத்தனை பேர் சொன்னாலுமே வந்து ராவணன் வந்து எடுத்துக்கல. விபீஷ்ணர் சொல்றாரு, மண்டோதரி சொல்றாங்க, அங்கதன் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றதையும் அவர் கேட்கவே இல்லை. இந்த பெண் ஆசையினால தான் அவருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி. அதுவுமே வந்து ராமர் வந்து கடவுள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் வேணும்னே தான் வந்து உயிர் துறந்தாரு. அப்போ வந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராவணனோட இந்த நினைப்புல வந்து தர்மம் வந்து வெற்றியாகவும், பெண்ணை அடையிறது நினைக்கும் போது அது ஆணவத்தின் தோல்வியாகவும் கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.